நமது அனுதினமன்னா ஊழியங்கள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. காண்பதற்கு கண்கள். இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா 42:5-9 வரையுள்ள வசனங்கள். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். குறிப்பு வசனம்: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் வைக்கிறேன். அன்சு தனது 3 குழந்தைகளுக்கு கண்களாக இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஏனெனில் அவர்கள் மூவரும் பார்வை குறைபாட்டுடன் பிறந்தவர்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் பெனின் குடியரசில் உள்ள தங்களின் கிராமத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும் போதெல்லாம் அவள் குழந்தையை தனது முதுகில் கட்டிக்கொண்டு மூத்த பிள்ளைகள் இருவரின் கைகளையும் பிடித்தபடியே எப்போதும் வாழ்க்கையின் ஆபத்தை எதிர்நோக்கி இருந்தாள். மாந்திரீகத்தால் குருட்டுத்தன்மை ஏற்படுவதாக கருதப்பட்ட ஓர் கலாச்சாரத்தில் வாழ்ந்த இந்த அன்சு விரக்தி அடைந்து தேவனிடத்தில் உதவிக்காய் மன்றாடினாள். அப்பொழுது அவளது கிராமத்தை சேர்ந்த ஒருவர் மர்சி ஷிப் பற்றி அவளிடம் சொன்னார். அவை ஏழைகளுக்கு நம்பிக்கையையும் சுகமளிக்கும் இயேசுவின் மாதிரியை அடையாளப்படுத்தும் விதத்தில் முக்கிய அறுவை சிகிச்சைகளையும் சேவையாக செய்து வந்த ஒரு ஊழிய ஸ்தாபனம். அவர்களிடத்தில் உதவி கிடைக்குமா என்ற நிச்சயமில்லாமல் அவர்களை அணுகினாள். அவர்கள் மேற்கொண்ட அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவளின் 3 பிள்ளைகளுக்கும் பார்வை கிடைத்தது. தேவனுடைய நடத்துதல் எப்போதுமே இருளில் மூழ்கியவர்களுடன் சேர்ந்து வந்து அவர்களுக்கு அவருடைய ஒளியை கொண்டு வருவதாகும். ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் புறஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கிறார் என்று அறிவிக்கிறார். அவர் குருடருடைய கண்களை திறப்பார். சரீர பிரகாரமான குருடுகளை மட்டுமின்றி ஆவிக்குரிய ரீதியான பார்வையற்ற நிலைமைகளையும் அவர் மாற்றுவார். அவர் தனது ஜனத்தின் கரத்தை பிடித்திருப்பதாக வாக்களிக்கிறார். பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டு தந்தார். இருளில் வாழ்ந்தவர்களுக்கு ஒளியை கொண்டு வந்தார். நீங்கள் இருளில் மூழ்கிவிட்டதாக உணர்ந்தால் ஒளியை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அன்பான தகப்பனுடைய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் அவரை பற்றிக் கொள்ளுங்கள். சரீர பிரகாரமாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாகவோ தேவன் உங்கள் கண்களை எப்படி திறந்தார்? உங்களிடம் இருக்கும் மனக்குருடுகளை அவர் எவ்வாறு அகற்றுவார்? பரலோக தகப்பனே, யாரும் இருளில் வாழக்கூடாது என்று நீர் விரும்புகிறீர். ஏதோ ஒரு விதத்தில் குருடாய் இருப்பவர்களை உம்மை புரிந்து கொள்ள உம்முடைய அன்பினால் அவர்களை தொடும்.